இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா மனசு மாறி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழணும். இந்த ஆத்தா மனசு வச்சா எல்லாமே சீக்கிரமா நடக்கும். கவலைப்படாதீங்க அத்தா. அந்த ஆத்தாவோட அருள் ஆசையால நாம எல்லாரும் நல்லபடியா இருப்போம். நாம ஆசைப்பட்ட மாதிரி ஒரே குடும்பமா சந்தோஷமா தான் இருப்போம். சாமி, அம்மா அந்த கற்பூர தட்டை காட்டு. சரிங்கம்மா. அம்மா, தாயே, மகமாயி, எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா. ரசரசா வாயா. அம்மா, தாயே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா அறியா, நல்லா அறியா. ஐயா ரசராசா, சாமி ஆடுறது சாதாரண விஷயம் இல்லையா. இங்க இருக்கிற எல்லா சாமிங்களுக்கும் கைங்கரியம் நீதான் செய்ய போற. சாமி ஆடிட்டு வரும்போது உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா அது உன்னோடது இல்ல, அந்த சாமியே உனக்குள்ள இருக்குயா. நீ தெய்வமா மாறித்தான் வருவ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாதியா. இப்போ உனக்கு அமைஞ்சிருக்கிறது அது பூர்வ ஜென்மத்துல நீ பண்ண புண்ணியம் தாயா. ஆமாம்மா, நான் செஞ்ச புண்ணியம் தாம்மா இது. ஐயா ராசராசா, நீ சாமி ஆடி வரும்போது உன் மனசு நிறைஞ்சு இருக்கும்யா. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, மும்மாரி பொழியும், காடு கழனி எல்லாம் செழிச்சு இருக்கணும்னு நல்ல எண்ணங்கள் தான் உன் மனசுல இருக்கும். உன் மனசுல இருக்கிற எண்ணங்கள் தான் எல்லாருமே சந்தோஷமா வாழணும்னு நீ நினைக்கணுயா. உன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திரங்கள், அப்படியே பலிக்கும். அந்த வாக்கு பலிக்கணும்யா. சரிம்மா, நல்ல எண்ணத்தோட நல்ல செயலோட இருக்கம்மா. ஐயா, நீ இந்த மாதிரி சாமியாடி வரும்போது அந்த மகமாய் உனக்கு துணையா இருப்பாயா. எந்த பிரச்சனை வந்தாலும் அவ பாத்துப்பா. நீ கவலையே படாத. நல்லபடியா ஊர வலம் வந்து நல்வாக்கு சொல்லு சாமி, நல்வாக்கு சொல்லு. ஐயா, இப்பதாயே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எங்க நீ இந்த கோயில் வேலையெல்லாம் செய்யறதுக்கு வரமாட்டியோன்னு நினைச்சேன் தெரியுமா. நான் தான் ஊர்க்காரங்க கிட்ட வரேன்னு சொன்னேனேம்மா, அப்புறம் எதுக்காக உங்களுக்கு சந்தேகம்? அப்படி இல்லையா, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி மேல சிலை திருட்டு பழிய வீணா போட்டுட்டாங்க. அந்த கோபம் ஊர்க்காரங்க மேல அவளுக்கு இருக்கும்ல. ஊருக்கு முன்னாடி சரி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னை இந்த கோவில் விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, போக கூடாதுன்னு சொல்லிட்டா நீ என்னையா பண்ணுவ? அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு நான் கொஞ்சம் பயந்தையா. அதான் ஆரம்பத்துல அவ்வளவு முடியாதுன்னு தாம்மா சொன்னா. அதுக்கப்புறமா நான் தான் அவளை சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சேன். சரியா, இப்ப இந்த கோவில் விசேஷம் நடக்கும்போது அவ வரல, ஆனா கும்பாபிஷேகத்துக்கு வந்துருவாள்ல. அவ வரக்கூடிய மனநிலைமையில இல்லம்மா. ஒருவேளை மாப்பிள்ள சொன்னா கேப்பாளோன்னு தோணுது. அதுவும் இல்லாம மாப்பிள்ளை இந்த சிலையை திரும்ப கொண்டு கொடுத்து அவ மேல இருந்த பழிய தொடச்சிட்டாரு. அதனால ஒருவேளை மாப்பிள்ள சொன்னா கேப்பான்னு நினைக்கிறேன். பாட்டி, அத்தை கிட்ட நேரம் பார்த்து நான் பேசுறேன். அவங்களை எப்படியாவது நான் ஒத்துக்க வைக்கிறேன். எப்படியாவது அவங்களை கும்பாபிஷேகத்துக்கு நான் அழைச்சிட்டு வர பார்க்கறேன். நீ சொன்னா சரிதாயா, உன்னால முடியும் ஐயா. பாட்டி, என்ன மாப்பிள்ள பதட்டமா வரீங்க, என்னாச்சு? மாமா, நம்ம வீட்டு பொண்ணுங்களை யாரையுமே காணோமாமா. எங்க போனாங்கன்னு தெரியல. நீங்க யாராவது அவங்க பாத்தீங்களா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பொண்ணுங்களை காணுமா? நல்லா தேடி பாத்தீங்களா? அதானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தாங்க, எங்க போயிருப்பாங்க? அதான் தெரியல பாட்டி, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. எங்க இங்க தாங்க எங்கேயாவது இருப்பாங்க, நல்லா பாத்தீங்களா? இல்லப்பா, கோவில் முழுக்க எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டு அவங்க எங்கேயுமே இல்ல. கோயில் இல்லைன்னா வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்க. அவங்க சொல்லாம எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கம்மா. வாங்க தேடி பார்ப்போம். வாங்க வாங்க பாட்டி. ஏன் கண்ணுங்களா, நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பாட்டி, இது எங்க அப்பாவுக்கான வேண்டுதல். அப்பாவுக்கான வேண்டுதலா? என்ன சொல்ற? ஆமாம் பாட்டி, அப்பா முத சாமி ஆடி வேட்டைக்கு போறாருல்ல, அதுல
அவருக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த வேண்டுதலை செஞ்சோம். அம்மா சொல்லையும் மீறி அப்பா வந்திருக்காருல்ல பாட்டி, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் இவங்க 2 பேரும் அங்க பிரதட்சணம் பண்ணாங்க. அம்மா எங்ககிட்ட அன்பை விட கண்டிப்பு தான் அதிகமா காட்டியிருக்காங்க. ஆனா அப்பா எப்பவும் அன்பு பாசத்தை தான் காட்டியிருக்காரு. அம்மா கிட்டயும் எங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு, எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்கு பாடுறதுல ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக அம்மா கிட்ட எவ்வளோ தடவை வாதாடி இருக்காரு. அப்புறம் லேட்டா தான் அம்மா அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு நல்ல விஷயம் பண்றப்ப கடவுள் துணை இருக்கணும் தான் அங்க பிரதர்ஷனம் செஞ்சோம். மாயாண்டி ஆளை காட்டுறவா. வாங்க சித்தப்பா. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வணக்கம் சகல. என்ன நல்லா இருக்கீங்களா? அம்மா மகன் மருமகன் ஏதோ தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கே. அவனே, இப்ப இவர் உன் சகல இல்லடா. அப்புறம் சகல இல்லாம பின்னனே என் பங்காளியா? என்னடா அவனை முறையவே மாத்தற? இப்ப இவரு சாமியாடி குறி சொல்லி கும்பாபிஷேகத்துக்கு உத்தரவு கொடுக்க போறவர்ரா. இவரை போய் சகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, சாமின்னு சொல்லு. ஓ அப்படியா சித்தப்பு? சரி சித்தப்பு. சகலசாமி, தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க வீட்டுக்கார அம்மாவை காணோம், அவங்க வரலையா? அவங்க எப்படி வருவாங்க மவனே? இவரு சொல்லி அந்த அம்மா என்னை கேட்டிருக்காங்க. அந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் இவருக்கு தலையாட்டி தானே பழக்கம். ஏமாவன, ஒரு தலையாட்டி பொம்மை கிட்ட போய் கேட்டா அந்த பொம்மை எப்படி பதில் சொல்லும்? டேய், ஐயோ நக்கலா பண்ற. மாமா மாமா கோவப்படாதீங்க மாமா, கொஞ்சம் பொறுமையா இருக்க. கோவப்படாதீங்க. என்ன உண்மைய சொன்னா உடம்பு எரியுதா? ஏயா, உன் வீட்டுல என்னைக்கையா நீயா முடிவு எடுத்திருக்க? உன் பொண்டாட்டி சாமுண்டீஸ்வரி தானே எல்லா முடிவையும் எடுப்பாங்க. நீ அந்த வீட்டுல ரேஷன் கார்டுல ஒட்டிட்டு இருக்கிற ஒரு ஆள், அவ்வளவுதானே? டேய், அண்ணா. மாமா மாமா படுங்க மாப்ள. மாமா படுங்க. மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. பிரச்சனை பண்ணணும்னே இவனுக்கு வந்திருக்கானுங்க. இதை பாருங்க, நீங்க கோவப்பட்டு ஏதாவது செய்ய போனா நஷ்டம் நமக்கு தான். கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடக்கூடாம தடுக்கணும் தான் அவங்களுடைய எண்ணமே. அதுக்கு நம்ம பலி ஆயிடக்கூடாது மாமா. என்ன மாப்ள, அதுக்காக அவன் பேசுறது இல்ல பாத்துட்டு இருக்க முடியுமா? அவனை விட கூடாது மாப்ள. அவன மாமா மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, கொஞ்சம் பொறுமை.